ஏய் என்னப்பா எங்க போன? நேற்று தெப்பத்திருவிழா நடந்துச்சு. ஏன்னா தெப்பத்திருவிழாவுக்கு திருவிழா பார்க்க வராம எங்க போன? ஆளவை தேடி பாக்குறேன் காணுமே. ஏப்பா லட்சம் பேர் கூடி இருக்காங்க, அந்த கூட்டத்துல எப்படிப்பா உன்னைய கண்டுபிடிக்க முடியும்? ஏப்பா திருவிழான்னா அப்ப லட்சம் பேர் கூடாம 4 பேர் சேர்றதே திருவிழாவா? அந்த கூட்டத்தை நீ பாத்தீல? கூட்டத்தை பார்த்தேன். கூட்டத்தை பார்க்கத்தால மக்க பூரம் போகுது. அதை பார்த்து அப்படி பாருங்க, எச்சு துப்புனாலும் கீழே விழுகாத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம். எங்க போய் பார்க்க சொல்ற உன்னைய? திருவிழான்னா என்னன்னு தெரியுமா? திருவிழா என்னன்னு தெரிஞ்சுக்கப்பா. முதல்ல நான் சொல்றேன், திருவிழான்றது நம்ம போய் பார்த்தோம்னா சரி, நம்மளும் ஒரு 10 பேரு நம்மள தள்ளிக்கிட்டு கொண்டு போய் அந்த கடைசியில விட்டுருவாங்க. சரி, அங்க இருந்து தள்ளிக்கிட்டு இந்த கடைசியில கொண்டு விடுவாங்க. சரி, நேற்று என்ன போச்சு தெரியுமா? இங்க இருந்து ஒரு 4 பேர் தள்ளி கொண்டு போய் எங்க கொண்டு போய் விட்டான்னு தெரியல. சுத்தி பாக்குற பூரா சனமா நிக்குது. பிள்ளை குட்டிகளை காண மறுபடியும் அங்கிட்டு ஒரு 4 பேர் இங்கிட்டு இருந்து ஒரு சுத்தி வந்து கொண்டு போய் லேடிஸ் கூட்டத்துக்குள்ள விட்டுட்டு வட்டியா. ஐயோப்பா நம்மள தர்மணி தான் கொடுக்க போறான்னு சொல்லி பார்த்தா அதுல அண்ணே உங்களை பார்த்து எனக்கு சித்தப்பா மாதிரி தெரியுது அப்படின்ட்டு உள்ள. நல்லதான் போச்சுமா. எனக்கு யாரு கொண்டு வந்து எங்க விட்டான்னு தெரியல. இன்னும் இருமா, நான் முதல்ல தேடி பாட்டு வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேர் கொண்டு போய் அப்புறம் தேடி இங்கிட்டு தள்ளி அங்க கொண்டு போயிடுறாங்க, அங்க தள்ளி இங்கிட்டு கொண்டு போறாங்க. இதெல்லாம் பேச்சுக்கு அடுக்குமா? சாதாரண கூட்டமா அது? ஆமா, தெப்ப திருவிழாங்கிறது எப்படி மதுரையில பேமஸான இடம் அது. லட்சக்கணக்கான ஏப்பா மாரியாத்தாண்டு போய் சொல்லி போனா மீனாட்சி சொக்கனாத்தே 2 பேர் தான் தெரியுது. மீனாட்சி சொக்கர் தானப்பா வச்சிருக்காங்க. ஆமா, காலையில நைட்டு பூரா தெப்ப திருவிழா பார்க்க போனீங்களப்பா? ஆமா, அதுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, உனக்கு தெரியுமா? சுரங்கப்பாதை கீழே போய்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நம்ம திருமண நாயக்கர் மகாலுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடும் அந்த பாதை. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடும் சுரங்கப்பாதை. அந்த காலத்துல தெப்பத்துல நடந்துச்சுல, அங்க ஒரு எருவ மாட்டை வந்து அந்த சுரங்கப்பாதையில அவுத்து விட்டாங்களாம். மாடு திரும்பியே வரலப்பா. எங்க இந்த மாடு எப்படி என்ன ஆச்சுன்னா யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அந்த இதை. ஏப்பா நான் கண்டுபிடிச்சல, கீழே கூட விஷவாயு இருக்குமாப்பா. விஷவாயு தாக்கி எருமை மாடு செத்து போச்சு. இது கூட தெரியாத இருக்க. என்ன படிச்சிருக்கு? அப்ப அதே மனுஷன் போயிருந்தா அதுக்குன்னு விஷவாயுக்கு உண்டான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. பின்னாடி கட்டிக்கிற வேண்டியதே, மூக்கில மாட்டிக்கிற வேண்டியதே, வாயில கட்டிக்கிற வேண்டியதே, போய்கிட்டே இருக்க வேண்டியதே, நெத்தில ஒரு லைட்டை கட்டிக்கிற வேண்டியதே, அப்படியே அடிச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதே. பச்சை பாம்பு இருக்கு, நல்ல பாம்பு இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஓரமா போட்டு மாட்டுக்கு போயிட்டே இருக்காமலப்பா. இதெல்லாம் நீ ஒதுக்கிட்டு நீ போயிருவியாக்கு? விஷவாயு இருக்குல்ல உள்ள, அங்க என்ன இருக்கு உள்ள? பூதம் 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 பூதம். என்ன பூதம்? அந்த காலத்துல உள்ள பூதங்க தானே அந்த மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் கட்டுனது. இப்ப அந்த பூதம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா மனுஷன் கண்ணுக்கு தெரியாது. மனுஷன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என் கண்ணுக்கு மட்டும் தெரியும்.